எனக்கு அது பிடிக்கல, வேற ஏதாவது கொடுங்க. இன்டென்ஷன் காரணம் இருந்தாலும் இந்த சௌந்தர்யா கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்களோ. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இன்னைக்கு டே 41 ஃப்ரைடே, எல்லாருமே லான்ல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஜாக்லின் மைக்க சரியா மாட்டல. இத பார்த்த பிக் பாஸ், ஜாக்லின் மைக்க ஒழுங்கா மாட்டுங்க. யார் பண்ணி உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு, ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டா அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வீட்டில் ஒரு ரூல் இருக்கு இல்லையா, யாரு சரியா மயக்க மாட்டலையோ அவங்க பக்கத்துல இருக்கவங்க தான் டாஸ்க் பண்ணணும். நம்ம ஜாக்லின் சரியா மயக்க மாட்டாதனால ஐயோ நம்ம பக்கத்துல சௌந்தர்யா எல்லாம் இருக்கா, இவளுக்கு டாஸ்க் வந்துருமேன்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் லான்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க தனியா. பக்கத்துல யாருமே இல்லாத மாதிரி. கரெக்டா அங்கதான் நம்ம கேப்டன் அருண் டாஸ்க் கொடுக்கறதுக்காக கிளம்பி வந்துட்டாரு. வந்து ஜாக்லின்ட்ட கேட்கவும், நான் தனியாக தான் உட்காந்துருந்தேன், என் பக்கத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருண் யாருன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல, சௌந்தர்யா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம அருண், சௌந்தர்யா நீங்கள் தான் வந்து ஆல்ரெடி சுனிதா மாதிரி சூப்பராக பண்ணீங்கல்ல, ஸோ வந்து மாரல் டீச்சர் மாதிரி அழகாக இமிட்டேட் பண்ணிட்டு 3 பிளேஸில் போயிட்டு நம்ம ஹவுஸ்மேட்ஸ்ட்ட இனிமேல் யாரும் மயக்க மாட்டாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு இந்த சௌந்தர்யாக்கா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இந்த டாஸ்க் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடியாது. நம்ம அருண் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்த டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக தான் இருந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் கஷ்டமான டாஸ்க்கே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க சொல்கிறத இவங்களால பண்ண முடியலன்னா இது கஷ்டமான டாஸ்க் தானே. எங்கேயா இருந்த இவ்வளவு அடுத்ததா டண்டோரா அடிக்கிறீங்களா, அந்த டாஸ்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கும் நம்ம சௌந்தர்யா முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் அருண், நான் பாருங்க, நான் உங்களுக்கு இன்டென்ஷனாக எதுவும் பண்ணல, இது வந்து பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பிடிச்சிட்டு நம்ம சௌந்தர்யா, ஏன் இன்டென்ஷன்ற வேர்டெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை ட்ரிகர் பண்ண மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அருணும் ப்ரோவோக் ஆகாமல் கூலாகவே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஜாக்லின் போயிட்டு பண்ணு மச்சான் சொல்லிட்டு இருக்கோம். சரி நான் பண்றேன், நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு போயிட்டு சோஃபால போய் உட்காந்துட்டாங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து பண்றேன், ஒரு 5 மினிட்ஸ் டைம் கூட நான் காம் ஆயிக்கிறேன். நம்ம அருணும் சரி நான் 5 மினிட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹாலுக்குள்ள வந்துட்டு நான் பண்றேன் அப்படின்ட்டு போகும்போது, இல்ல எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி வந்துட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அருண் வந்து, இல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அவங்க பண்ணாங்க. ஒரு டாஸ்க் பண்ணதுக்கு இவ்வளோ அக்கப்போறா அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் வர்ஷினி ஜெஃப்ரியை கூட்டு, ஜெஃப்ரி எனக்கு அருண் மேல கிரஷ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜெஃப்ரி என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, ஸ்கூல் டாஸ்க்ல இருந்தே கிரஷ் ஆயிடுச்சுடா. டாஸ்க்ல மட்டும் தானே? இல்லடா நிஜமாவேடா, அருண்டி நான் சொல்லிட்டேன்டா. ஐயோ அவருக்கு வெளில ஆள் இருக்கு. ஆமா ஆனா நான் சொல்லிட்டேனே. சரி பரவாயில்ல, தட்டிவிடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம முத்து வேற இடத்துல இருப்பாரு, ஜாக்லின் வேற இடத்துல இருப்பாங்க. அதுக்கே வெளியில நம்ம பசங்கள்லாம் ஒரு லவ் ட்ராக் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஜாக்லின் முத்துக்கிட்ட போயிட்டு, உனக்கு கேர்ள்ஸ் டீம்ல என்னதானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முத்து, உன்னை வெளியில இருந்தே எனக்கு பிடிக்கும், உள்ள ஒரு பிளேயரா பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜாக்லின், நான் என்ன பிளேயரா அப்படின்னு சொல்லி முத்துவை சப்புன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது தர்சிகா. சௌந்தர்யா இப்பெல்லாம் வாலண்டியரா சண்டை போட்டுட்டே இருக்கால, முன்னாடிலாம் அப்படி இல்லை, இப்போ யூனிக்கா தெரியுன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முத்து, இந்த வீட்டில் நான் பார்த்து பயப்படுற ஒரே ஆளு சௌந்தர்யா தான், ஏன்னா அவன் எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றானு தெரியல, மற்றவங்ககிட்டலாம் நேரடியாக மோதிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம விஜய் சேதுபதி வந்தாரு. நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. அப்பதான் கடைசியா நம்ம ராணவ் அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருந்தாரு. அதை பார்த்தா விஜய், ராணவ் உங்களுக்கு மட்டும் ஒரு பனிஷ்மெண்ட், வெளில போய் முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாரு. ஆனா ராணவ் அதே இடத்துல இருந்து பார்த்தா விஜய் சேதுபதி என்ன போகவே இல்லை அப்படின்னு, ஏதோ போறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போனாரு. சரி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா ராணவ் கிட்ட, நீங்க இந்த வீக் ஃபுல்லா பண்ணது ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு, எஸ்பெஷலி அந்த டான்ஸ் ஆடினீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 லவர்ஸ் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த டைம்ல ஒரு டான்ஸ் போட்டீங்க பாத்தீங்களா, வேற லெவல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம விஜய் அண்ணன் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு, இந்த பள்ளி டாஸ்க்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. எல்லாருமே ஒன்று சொன்னாங்க. நம்ம வர்ஷினி ஒன்று சொன்னாங்க பாருங்க, ஸ்கூல் டாஸ்க்லாம் நல்லா இருந்துச்சு சார், அதுலேயும் அந்த விபி கூட இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நம்ம அருண், ஐயோ வெளியில போனா என்ன நடக்குமோ அப்படின்ற பீதியிலேயே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம ஜெஃப்ரி எந்திச்சதுமே ஆடியன்ஸ்லாம் பயங்கர கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம விஜேஸே, நீ சூப்பராக பண்ணடா, உன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரியே ஒவ்வொருத்தங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட டீச்சர் பேரை பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம விஜய் அண்ணன் ஹவுஸ்மேட்ஸ்ட, இந்த கேரக்டர் இல்லாமல் வேற கேரக்டர் கொடுத்தா நான் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற கேரக்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்டார். மேக்ஸிமம் கேர்ள்ஸ் டீம் எல்லாமே எனக்கு பிரின்சிபல் கேரக்டர் கொடுத்துருந்தா சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்ததா யாருக்கெல்லாம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனால் நல்லா இருக்கும் சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம ஜாக்லின், எனக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், அந்த டைமில் ஃபுல்லாக எனக்கு நெகட்டிவாக தான் நடந்துச்சு, அதனால் எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அருண் எந்திரிச்சாரு. அவர் எந்திரிச்சதுமே நம்ம ஆடியன்ஸ்லேருந்து பயங்கர கிளாப்ஸ் வந்துச்சு. நான் ஹாஸ்டலில் தான் சார் படித்தேன், மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி நடக்குன்றது தெரியும், ஆனால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கிறத நான் இப்போ தான் சார் பண்ணி பார்த்தேன், அது பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலே பெரிய மரியாதையே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எக்ஸ்-வைஃபை இம்ப்ரெஸ் பண்ணீங்களா, அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் என்ன கேட்டார். அதுக்கு நம்ம அருண், எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக நம்ம ஆடியன்ஸ்லேருந்து விஜேஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம மாரல் டீச்சர் அவங்க வேலையை தான் பண்ணாங்களா, இல்லைனா தீபாவை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொன்னேன், அவங்க பேர் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கும். பிரியான்னு சொன்னாங்க. பிரியா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் பிரியா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஒருத்தங்க ஒரு விஷயத்த எந்த டோனில் சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் தான் விஷயமே இருக்குது. நம்ம தீபக் ஒரு விஷயத்த ஜாக்லினில் எந்த டோனில் சொன்னாங்க, அவங்க எதுக்கு ப்ரொவோக் ஆனாங்க அப்படின்றது இருக்குல்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, ஸோ இந்த விஷயத்த அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்ததா பவித்ரா, எனக்கு வந்து பிரின்சிபல் கேரக்டர் கொடுத்துருந்தா சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம விஜய் சொன்ன, அப்படி என்ன சூப்பராக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க எக்ஸஸ்பெண்டோட சில சீன்ஸ்லாம் பண்ணாங்க இல்லையா, அதை நான் இன்னும் பெட்டராகவே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு 2 பேருமே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க. நீ என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாதா, ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இல்லையா, அதெல்லாம் உனக்கு சரியா தோணலையா? பாவம் நம்ம மாறுன்னு என்னையா நடக்குது என்ன சுற்றி அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருந்தாரு. சரி, நல்லா போயிட்டு இருந்துச்சு டாஸ்க்கு, திடீர்னு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நம்ம ஜாக்லின் 3 நாள் நடந்த மேட்டர் எல்லாம் 3 நிமிஷத்துல நல்லா காமெடியாக சூப்பராக சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில நம்ம முத்து ராணுவ கலக்கு கலக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அடுத்ததான் நம்ம பிடி சார் ஜெஃப்ரி இருந்துச்சாரு. அவரும் சில விஷயம்லாம் காமெடியாகவே சொல்லிட்டு இருந்தாரு. பிடி சார் கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு பதிலாக ராணுவ கொடுத்துருக்கலாம் சார், அவர் கையை தூக்குனா அதிலே நான் மறைஞ்சிக்கிறேன், அதுக்கப்புறம் அவர் அக்கல் வழியாக தான் எட்டி வந்து நான் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு காமெடியாக சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்து நம்ம சிவா, எல்லாருமே காமெடியாக பேசிட்டு இருக்காங்களே நம்மளும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ரொம்ப லென்த்தாக பேசிக்கிட்டு இருந்தாரு. அதை நம்ம ஆனந்தி பக்கத்தில் இருக்கவங்க மேலே சாஞ்சிட்டே கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம விஜேஸ் உடனே ஷார்ட்டை ஆனந்தி மேலே திருப்புங்க அப்படின்னு சொன்னதும், ஷார்ட்டை ஆனந்திக்கு வைங்க சரி, அவர் பேசுறதுதான் சார். அதுக்கு ஆனந்தி, நான் சும்மா சாஞ்சிட்டு தான் அவர் பேசுறது கேட்டுட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டென்ஷன் ஆன விஜேஸ், என்ன சௌந்தர்யா கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஒரு விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலன்னா இப்படி தான் கேட்டுட்டு இருக்கவங்க சாஞ்சிடுவாங்க. நீங்க சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சுருக்கமா முடிங்க. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னு சிவாட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் சொன்ன, மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் எழுப்பி விட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதெல்லாம் ஓவரா பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு எல்லாருமே ஆமா சார் கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சுன்னு தீபக் எழுப்பி விட்டு, தீபக் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், ஆமா சார் எனக்கு வந்து ஒரு சீக்ரெட் குரல் கேட்டுச்சு, அவங்க தான் இந்த சீக்ரெட் மிஷனை கொடுத்தாங்க, டீச்சர்ஸ் எல்லாத்தையும் திக்கு முக்காட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாரு. மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஷாக்கிங்கா ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நம்ம விஜய் சொன்ன, ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் அடிச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த கேப்ல எல்லாருமே ராணுவ ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்லின், ராணுவ நீ இன்னும் உண்மையாவே அழுதாலுமே நான் வந்து உன்னை கண்டுக்கவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராணுவ, நான் கேரக்டராக தான் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம சௌந்தர்யா பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது நானும் அதை பர்சனலாகவே அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாமே அவர் பண்ணதெல்லாம் டாஸ்க்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஹவுஸ்மேட்டை கேட்கவும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்னதான் அவர் டாஸ்க்காக பண்ணாலும் அவர் பர்சனலாக எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது, அது தப்பு தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவர் பண்ண வேண்டிய டாஸ்க்கை கரெக்டாக முடிச்சிட்டாரு, வாழ்த்துக்கள் ராணுவ அப்படின்னு சொல்லி அண்ணன் முடிச்சிட்டாரு. ராணுவ கேரக்டர்லேருந்து பண்ணாரோ பர்சனலாக பண்ணாரோ அவரோட கோலை வந்து மேனேஜ்மெண்ட்டாக நம்ப வைக்கணும், அதை கரெக்டாக பண்ணிட்டாரு. ஒரு நடிகனோட வெற்றி எதுல இருக்கு, அவரோட நடிப்பை மற்றவங்க நம்பணும், அதை கரெக்டாக பண்ணிட்டாரு. சும்மா இருந்த பையனை கார்னர் பண்ணி விட்டு இன்னைக்கு ஹீரோ லெவலுக்கு ஆக்கி விட்டாங்க. இன்னைக்கு இவ்வளோதான் நடந்துச்சு, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, மீதியை நாளைக்கு தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பை பை.